எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, முனிஷ் டெய்லர் சேனல்ல வந்து ப்ளவுஸ் லேஸ் ஸ்டிச்சிங் தான் நான் பார்க்க போறோம். நான் இது பொங்கல் சாரியோட ப்ளவுஸும் நான் சொல்லியிருந்தேன். அன்னைக்கு லைவ்ல காமிச்சிருந்தேன். ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். அந்த டிசைன் நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிச்சு இந்த டிசைன் வச்சிருக்கேன். சரி டைமும் இல்ல. ஏன்னா வேற டிசைன் வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாலும் பொங்கலுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த லேஸ் டிசைனே நான் வச்சுக்கிட்டேன். அது கோல்டு கலர் இருக்கிறதுனால நான் அந்த கோல்டு கலர் டிசைன் வச்சுக்கிட்டேன். கோல்டு கலர் லேஸ் எடுத்து இதில வச்சுக்கிட்டேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அதாவது கைக்கெல்லாம் ஆரி ஒர்க் வரா மாரி வரும். அதுக்கு தான் இது தைக்கிறேன் நான் இது. பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் அந்த டைமண்ட் மாரி வந்து முதல்ல மார்க் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லேஸ் எடுத்து நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, முதல்ல இந்த 2 பக்கமும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். லேஸ் இந்த 2 பக்கமும் முதல்ல அந்த பாக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, நான் வந்து அந்த ஆரி ஒர்க் இருக்கிற ப்ளவுஸில இருக்க டிசைனே வச்சிடலாம் பார்த்தேன். அத வைக்க முடியல என்னால. எனக்கு பிடிக்கல அத பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் இது வந்து நான் யோசிச்சு வச்சேன். சரி சிம்பிளா தான் இருக்கும். இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. இது பாருங்க 2 பக்கமும் பாக்கு வந்து நான் முதல்ல வந்து லேஸ் வச்சுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டைமண்ட் மாரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த முக்கோண வளைவு. அதுக்கப்புறமா தான் அது வைக்கிறேன். முதல்ல வந்து இத முதல்ல தச்சுக்கிட்டு தனித்தனியா நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நான் தைக்கிற மாரி தச்சுக்கோங்க. இது சிம்பிள் டிசைன் தான். நெறைய பேர் தச்சிருப்பாங்க இது. சரி எனக்கும் பொங்கல் டைம்ல வந்து அது பொங்கல் அப்ப எடுத்தேன் இது வீடியோ. எனக்கு எடிட் பண்ணி போடவே டைம் இல்ல. இன்னைக்கு தான் போடுறேன். சரி ஷார்ட்ஸா போட வேணாம், டைம் ரொம்ப ஓட்டி போடணுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோவா போடுறேன். முதல்ல வந்து இத நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த முக்கோணம் வந்து நம்ம மேலேருந்து ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுமாரி ஜாயின் பண்ணணும். இது ஈஸியான டிசைன் தான் இது. ஈஸியா தச்சிடலாம். நெறைய பேர் பைப்பிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. நான் அதுவும் போடுறேன். அப்புறம் அந்த ஜாயிண்ட் வீடியோ நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதையும் நான் போடுறேன். எங்க ஃபோன் ஸ்டோரேஜ் பத்த மாட்டுது. எனக்கு வந்து நான் கொஞ்சம் நல்ல ஃபோனா வாங்கிட்டு தான் நெறைய போடணும்னு பார்க்குறேன். நெறைய பேர் வந்து நெறைய வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் நெறைய ஒண்ணு ஒண்ணா போடுறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதேமாரி தான் தைக்கணும். நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுமாரி தான் தைக்கணும். என்ன மாடல் வைக்கிறதுனே தெரியலங்க. திடீர்னு வச்சதுனால நான் வந்து டக்குன்னு இத வச்சுட்டேன். நான் அன்னைக்கு ஒண்ணு லைவ்ல போட்டு காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாடல் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா வந்து இந்த மாடல் வச்சுட்டேன். அப்புறம் பின்னாடி அந்த ஸ்டோன் வைக்கிற மாரி வச்சிருப்பேன். அது வேணான்னு சொல்லிட்டு அப்புறமா லாஸ்ட்டா அத எடுத்துட்டேன். ப்ளவுஸ் முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. நெக்குக்கு ஸ்டோன் வைக்கிறது. சரி பேட்ச் ஒர்க்கும் வைக்கலாம் பார்த்தாலும், சாரியோட ப்ளவுஸ் வந்து தனியா தைக்க போறேன் தனியா. இதில வந்து சரி நம்ம எல்லா சாரீக்கும் போடணும் தான் நான் பிங்க் வாங்கினேன். இந்த மணி கொட்டுறதுனால எனக்கு ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இது நல்லாவே இல்லையே! சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி டக்குனு இது வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன வீடியோ வேணாலும் நான் போடுறேன் சொல்லுங்க. நெறைய லைவ்ல வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் நெறைய போட்டுருக்கேன். நீங்க போய் பாருங்க. இதுக்கப்புறமா நான் நெறைய போடுறேன். இல்ல ஓகேவா? இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் இது வந்து அவ்வளோவா இன்னும் நியூ மாடல்லாம் இல்ல. நெறைய பேர் இப்போ போட்டிருப்பாங்க. நான் கஸ்டமருக்கு நெறைய இது வச்சு குடுத்துருக்கேன். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி அதனால தான் இந்த மாடல் வைக்கிறேன். திருப்பியும் வந்து நம்ம 2வது தையல் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஸ்டிச்சிங்லாம் போட்டுட்டு, ஃபஸ்ட் தையல் போட்டேன். 2வது ஸ்டிச்சிங் வந்து நான் இப்போ போடுறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு லைன் தான் வச்சேன் நானு. ப்ளவுஸ் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் தான் வச்சேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து கட் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கும். நம்ப அந்த ஜாயிண்ட் போட்டோம் இல்லையா? அந்த பிசுறெல்லாம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ. நெறைய பேர் வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. நல்லா வீடியோலாம் நெறைய போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் போடுறேன். ஓகேவா? ம். அப்புறம் நான் வந்து இந்த ப்ளவுஸோட ப்ளவுஸ் டிசைன் தச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது என்ன மாடல் வைக்கிறதுன்னே தெரியல. சாரியே ஒண்ணும் நான் இன்னும் கட்டவே இல்ல. பொங்கலுக்கு வேற தான் போட்டேன் நானு. இது தச்சதுக்கப்புறம் நான் போடவே இல்ல. போடணும் அது. அதுவும் நான் மாடல் தச்சு நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் முடிச்சிட்ட பிறகு ஃபுல் ஃபினிஷிங் ப்ளவுஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே காமிச்சேன். இதுலேயும் பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்.
ஏன்னா இது வந்து ஆரி ஒர்க் பின்னாடி மணி வைக்கிறதுக்குலாம் டைம் இல்ல. பொங்கலுக்கு தைக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா தச்சுட்டேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.